இன்று ஒரு கதை. ஒரு வெளிநாட்டில் மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர்கிட்ட ஒரு 10 நாய் வளர்த்தாராம். அவர் ரொம்ப கோபக்காரரான். அந்த நாய்களை அவர் எதுக்கு வளர்த்துருக்காருனா, தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க ஏதாவது தப்பு பண்ணால் உடனே தூக்கி அந்த நாய்கிட்ட போட்டுருவாராம். யாரையும் மன்னிக்கிற குணமே அவருக்கு இருக்காதான். அவர்கிட்ட வேலை பார்த்த ஒரு தொழிலாளி ஒருத்தர் ரொம்ப விசுவாசமானவரான். அவர் ஏதோ சின்ன தப்பு செஞ்சுட்டாருங்கிறதுக்காக அவரை தூக்கி நாய்கிட்ட போட உத்தரவு போட்டாராம். தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சு விட்டுருங்கன்னு எவ்வளவோ கெஞ்சுறான். ஆனாலும் அந்த முதலாளிக்கு மன்னிக்க மனசே வரல. அந்த தொழிலாளி, எனக்கு ஒரு 10 நாள் அவகாசம் கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்களே என்னை அந்த நாய்கிட்ட போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிட்டாராம். இந்த 10 நாளில் அந்த தொழிலாளி என்ன பண்ணானா, அந்த நாயை பார்த்துக்கிட்ட ஒருத்தன்ட்ட போய், ஒரு 10 நாள் நான் இந்த நாய்களை நானே பார்த்துக்கிறேன், இந்த நாய் கூட நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டானான். அவன் ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு சரி நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டானான். அந்த 10 நாளும் அந்த நாய்களை குளிப்பாட்டுறது, அந்த நாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறது, அப்படின்னு அந்த நாய்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அவனே பார்த்துக்கிட்டானான், எல்லாமே செஞ்சானான். கடைசியாக 10ஆவது நாளும் வந்துச்சான். அந்த பணக்காரர் அதே மாதிரி அவனை தூக்கி நாய்கிட்ட போட்டாரான். ஆனால் நாய் எல்லாம் என்ன பண்ணிச்சான், ஓடி வந்து அவனை கடிக்காமல் எப்போ அவன் காலை நக்கிக்கிட்டு அவனை சுற்றியே உட்காந்துருச்சான். இதை பார்த்த பணக்காரருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சான். என்ன நடக்குது, இதெல்லாம் என்னோட டாக், அது எப்படி இப்படி வந்து நான் சொல்கிறத கேட்காம அவனை போய் கொஞ்சுது அப்படின்னு யோசிச்சாரான். அதை பார்த்து அந்த தொழிலாளி சொன்னானா, இந்த நாய்ங்க கூட நான் 10 நாள் தான் பழகினேன், இந்த நாய்க்கு நான் பெருசாக எதுவுமே செய்யலை, இந்த 10 நாள் பழக்கத்திலேயே அந்த நாய் என்னோடய நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு என்னை கடிக்கலை. ஆனால் உங்ககிட்ட நான் பல வருஷமாக வேலை பார்க்குறேன், ஆனால் என்னோடய ஒரு நல்லது கூட உங்கள் கண்ணுக்கு தெரியலை, நான் செஞ்ச சின்ன தப்புனால நீங்கள் என்னை தண்டிக்க முடிவு பண்ணிட்டீங்க, உங்களை விட இந்த நாய்களே பரவாயில்லன்னு சொல்லிட்டு இனிமேல் நான் இங்கே வேலைக்கும் வரல, நான் உங்களை இனி பார்க்கவும் மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டானா. இந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்மளும் அப்படி தான் இருக்கோம். நிறைய நேரங்களில் ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை நம்ம கூட பிறந்தவங்களாகவே இருக்கட்டும், அவங்க செஞ்ச நல்லது எல்லாம் நமக்கு மறந்துடுது, அவங்க செஞ்ச சின்ன தப்பு மட்டும் நம்ம மனசில் நின்றுது. ஒரு நிமிஷம் நமக்கு எவ்வளோ கோபம் இருந்தாலும் அவங்க நமக்காக செஞ்ச சில நல்ல விஷயங்களை யோசித்தோம்னா கண்டிப்பாக யாரும் யாரையும் வெறுத்து ஒதுக்க மாட்டோம். மீண்டும் அடுத்த கதையோட இன்னொரு நாள் சந்திக்கிறேன்.